வணக்கம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கீங்களா? டிஃபன் சாப்பிட்டீங்களா? சண்டே ஸ்பெஷல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டில் எல்லாம்? நிறையா இருக்கும். ஒவ்வொரு வீட்டு ஒரு மாதிரியா இருக்கும். ஒவ்வொரு வீட்டில் டிஷும் 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 கூட இருக்கும். அது சொல்ல முடியாது. டிஷும் டிஷு போட்டு கஞ்சி கூட குடிக்காத வீடும் இருக்கும். அது உண்மையா இல்லைங்களா? நான் லைஃப்பில் நானே அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கிறேன். ஏன் போய் அடுத்தவங்களை சொல்லணும்? அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கிறேன். பானுமதி அம்மா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர் ஒவ்வொரு வீடியோவில் வராமல் இருக்காது இனிமேல். நேற்று லைவில் கூட உங்களுக்கு சொன்னேன், லைவில் இருந்தீங்கன்னா கமெண்ட் போடுங்க பானுமதி அம்மா அப்படின்னு. நீங்கள் போடல, லைவ் பார்க்கல போடுறது. லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் எப்போ பார்க்குறீங்க? சரி பரவாயில்ல. இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல்? நம்ம என்ன ஸ்பெஷல்? காய்கறி இதுதான் வச்சுப்போம். பருப்பு சாம்பார், அந்த சாம்பார். இன்றைக்கி நான் வந்து பாவக்காய் சாம்பார் வச்சேன் பானுமதி அம்மா. நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படின்ட்டு. நான் போடுற வீடியோ பார்த்து சூப்பர் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பாவக்காய் சாம்பார். அது கசக்கும், அப்படி கசப்பே வராததில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து அதுக்கப்புறம் சொல்லணும். போடுறேன், நான் கொஞ்ச நேரம் போய் போடுறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப பரபரப்பாக பேசுகிறது அப்படின்னா, ஒன்று விஜய் இல்லையா சிக்கா சூர்யா, ரவுடி பேபி சூர்யா சிக்கா, ரெண்டு பேரும் உலகத்தில் தமிழ்காரங்க எங்கெங்கே இருக்காங்க அனைத்து பேர் பார்க்குறாங்க. அது என்னன்னு தெரில, அது அவங்களுக்குள்ள கடவுள் அப்படி எழுதி வச்சிருப்பாராட்டுருக்கு அவங்களுடைய இதை. நேற்று தான் தூக்க மாத்திரை போட்டா அப்படின்னு சொல்லி அட்மிட் ஆயிருக்குன்னு சொல்லி எனக்கு நேற்று லைவில் ஒரு பொண்ணு சொல்லிச்சு. அவங்க லைவ்லாம் பார்ப்பீங்களா பேசுவீங்களா அப்படின்ச்சு. அவங்க வரமாட்டாங்க ரொம்ப நாளுக்கு. விடிகாலம் சொன்னாங்க. நேற்று நைட்டு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணிச்சு, நான் பேசல. விடிகாலம் சொன்னாங்க. 3 மணிக்கோ எந்திரிச்சு போட்டால் அப்போ சொன்னாங்க. அவங்க வந்து இது மாதிரி டேப்லெட் தூக்க மாத்திரை போட்டாங்களாம்மா அப்படின்னாங்க. என்னம்மா அதை பற்றி எனக்கு நியூஸ் எதுவும் தெரியாதப்ப நான் பார்க்க முடியல அப்படின்னேன். முக்கியமான நியூஸு தான் பார்ப்பேன். இந்த நார்மல் பெரிய சேனல்லாம் வரும்ல, டிவி சேனல், அதுலலாம் பார்ப்பேன் கொஞ்சம் கொஞ்சம். இந்த மாதிரி இதெல்லாம் என்னமோ நமக்கு தெரியாது. யாரோத்துக்கு சொன்னால் சரின்னு கேட்டுக்கிறது தான். யாரோ பணம் கொடுக்கணுமா அதுக்காக மாத்திரை போட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதில் அவங்க ஆளுங்க திட்டுறதுக்கும் கும்பிடுறாங்க, சரிங்களா? அதை பார்த்து ரசிக்கிறதுக்கும் கும்பிடுறாங்க. அக்கா நாங்களாம் இருக்கிறோம் அப்படின்னு கொடுத்து உதவுறதுக்கு வரிசையில் நிற்கிறாங்க. அவங்கள சேனல் அவங்களால அது வித்தியாசமாக போய்கிட்டு இருக்கு. அது நமக்கு சொல்லலாம் முடியல, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சரி, அவங்களோட இது அவங்க இது உலகத்தில் எல்லாத்து வீட்லேயும் நடக்கிறது தான் அவங்க வீட்லேயும் நடக்குது. அவங்க ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் வந்து இங்கே இறங்கி வந்துடல. எல்லா மனிதரும் யாராக இருந்தாலும் எல்லாம் ஒரு மனிதர் தானே. அவங்களுக்கு அவங்கங்க நடக்க வேண்டிய கஷ்ட காலங்கள் சில இதெல்லாம் நடக்குது அது மாதிரி. அதனால அது வந்து கொஞ்சம் யூடியூப்ல இருக்கிற பாப்புலராக நினச்சா ஐயோ மாத்திரை போட்டாங்களா என்னென்னமோ நடக்குது. சினிமாவில் இருக்கிறவங்க சில பேர் இறந்துட்டாங்க கூட, அதுவும் தெரியவும் மாட்டேங்குது சில இதெல்லாம். அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. அவங்க எப்படி இருந்தால் என்னங்க, அவங்க வேலை அவங்க பார்க்க போகிறாங்க. ஊரில் உள்ள யாராவது இந்த சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க, இத்தனை பேர் சப்ஸ்கிரைபர் இறந்துட்டாங்க இப்படின்னு சொன்னால் அவங்க ஏதாவது தூக்கி பிடிச்சிட்டு காட்டிட்டு உயர்ந்துடுறாங்க உங்கள் வீட்டுக்கு வரதில்ல. இல்லை அப்புறம் நீங்கள் பறக்கிறதுக்கு இப்படி சப்ஸ்கிரைபர் ரொம்ப நெருக்கமாக அட்டாச்சாக இருக்கிறவங்க வேணால் போவாங்க வருவாங்க, ஏதோ எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு இருக்கிறவங்களாம் மீடியா கேம்லாம் பாப்புலராக பேசுவாங்க. டெய்லி 100 ரூபா போடுவோம், அப்படி மாதம் 3000 ரூபா கொடுக்குறா அப்படி. அதனால் அவங்களுக்கு பாப்புலர் வரும், அவங்க பேசுகிறாங்க. மீடியா கேம்னா தெரியும், அதுக்குன்னு விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக 2 போடுதுங்க. அவங்களாம் போய் போட்டால் விளம்பரப்படுத்துறதுக்காக பொருள் கிடக்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அவங்க இப்போ மீடியா கேம்னா யாருக்கு தெரியும் சொல்லுங்கள்? அது இவங்களால வந்தனால தெரிஞ்சுது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அவங்க எதோ போட்டாங்களாமா, நல்லாத்தான் இருக்கிறாங்க. மாத்திரை ஓடலாம் உடனே பார்த்து இது பண்ணுறாங்களா? லைவ் போட்டுட்டு அதாவது மாத்திரை போடுவாங்களா சொல்லுங்கள்? எதுக்கு போய் போடணும்? மாத்திரை ஓட்டலாம் சாக மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். 100ல் 1 2 பார்க்காம விட்டால் மட்டும்தான் இறந்துருவாங்க. பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு காப்பாற்றிடலாம். ஏன் அவ்வளோ தூரம் ஆணித்தனமாக சொல்கிறேன்னா, நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 2 கையிலையும் எடுத்து அவ்வளோ மாத்திரை இருக்கும். சைக்காலஜி டேப்லெட்டு ஃபுல்லாக போட்டேன். 2 லிட்டர் தண்ணி ஆச்சு அந்த மாத்திரை போட்டு முடியறதுக்கு. 1 மணி நேரம் ஆச்சு அந்த மாத்திரை போடுறதுக்கு. ஒரு 1 மணி நேரம் இல்லை, ஒரு 3/4 மணி நேரம் வந்திருக்கும். அந்தளவுக்கு போட்டால் லாஸ்ட் போட்டு முடியறதுக்குள்ளே லாஸ்ட் கொஞ்சம் தண்ணி கொண்டு வர சொன்னாங்க. என்ன பண்ணால் கொண்டு வந்து கொடுத்தா அப்படி அதோட முடிஞ்சிருச்சு. அந்த தண்ணியெல்லாம் மெத்தில் அப்படியே ஊற்றிருப்புன்னு நினைக்கிறேன், ஒன்றுமே தெரியல. அதுக்கப்புறம் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் ஏதோ முழிச்சு வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாத்திரை போட்டாலும் விட்டுட்டாங்கன்னா பார்க்காம விட்டா வேணா 2 நாள் 3 நாளைக்கு தூங்கிட்டே சாப்பாடு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் தூங்கும்போது அந்த மாத்திரையெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் டவுன் பண்ணும். இப்போ சுகர் மாத்திரையும் சேர்த்து போட்டிருந்தேன், சுகர் டவுன் ஆகிட்டு போகும். அந்த மாத்திரை ஒன்னோட சேர்ந்து விஷத்தன்மை ஆகி அதில் வேணா இறந்துருவாங்க. உடனே கொண்டு பார்த்துட்டவங்களாம் இறக்க மாட்டாங்க யாருமே. நான் அத்தனை மாத்திரை போட்டுமே பொழைச்சிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்னை காவேரி ஹாஸ்பிட்டல் ஒண்டி பார்த்து இது பண்ணாங்க. அதனால அதுக்குள்ள ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம். நடந்துக்கிட்டு இருக்கும். அது ஒரு பெருசாக வந்து பேசிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். என்ன அதுக்கு ஒரு இது பண்ணிட்டு இதுக்கு ஒரு பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி வேறு சொல்லியிருந்துக்கல்லாம். ஐயோ எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க அதெல்லாம். என்ன பண்ணிட்டு கடவுள் நோண்டிக்குது அப்படி.